1 சாமுவேலுக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 10:1. தைல குப்பியை எடுத்து வார்த்து முத்தம் செய்து, ஆமென். போதும். 16ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். 16ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது சாமுவேல் எடுத்து அபிஷேகம் பண்ணினான், இறங்கியிருந்தார், போய்விட்டான். அல்லேலூயா. நேற்றுக்கு கவனித்தோம். நேற்றுக்கு நான் பேசின எந்த அளவுக்கு ரீச் ஆச்சுன்னு எனக்கு தெரியலை. ஆனால் 20% தான் ரீச் ஆச்சுன்னு எனக்கு தெரியும். ஆனால் அது ஒரு பெரிய ஒரு அட்மாஸ்பியர். காலையில் அதை டச் பண்ணினேன். அவன் மூலம் தீர்க்கதரிசிகள் எழும்பினார்கள். சாமுவேலுடைய ஊழியத்தின் விசேஷம் அவன் மூலம் யார் எழும்பினார்கள்? தீர்க்கதரிசிகள். இன்றைக்கி அதன் பிறகு மற்றவர்களால் அவங்களை அட்டாக் பண்ண முடியவில்லை. சாமுவேலால் தான் அவர்களை அட்டாக் பண்ண முடிந்தது. இதை கவனித்தோம். அவன் மூலம் தீர்க்கதரிசிகள் மட்டும் எழும்பவில்லை. சாமுவேலுடைய ஊழியத்தின் விசேஷம் 3வது, அவன் மூலம் ராஜாக்கள் எழும்பினார்கள். ஹலோ, சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்க. வா, கை எழுதினாலும் வா மூடக்கூடாது, வா திறந்து துதித்து கொண்டே இருக்கணும். சாமுவேலின் மூலம் யார் எழும்பினாங்க சொல்லுங்க பார்க்கலாம்? ராஜாக்கள் எழும்பினார்கள். ஸ்தோத்திரம். விசுவாசிக்கிறவங்க சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்க. அப்போது தீர்க்கதரிசிகளையும் கர்த்தர் அவனை கொண்டு எழுப்பினார். அவன் மூலம் யாரை எழுப்பினார்? ராஜாக்கள். அதாவது ராஜாக்களை அந்த எழுப்பினார் என்பது கூட ஒரு சரியான அர்த்தம் என்பதை காட்டிலும் ஒரு வேல்யூ என்னென்னா, ராஜாக்களை எழுப்புகிற அளவில், ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற அளவில் சாமுவேல் ஒரு மிக சிறந்த, மிக உயர்ந்த மனிதனாய் அவன் காணப்பட்டான். ஆமென். ராஜாக்கள் பெருசாக தெரிஞ்சாங்க அல்ல, ராஜாக்கள் பெரியவர்கள் தான். அவர்களையே அபிஷேகம் பண்ணுகிற அளவில், அவர்களை எழுப்பி விடுகிற அளவில் கர்த்தருடைய ராஜாவை என்ன செய்கிறார்? அபிஷேகம் பண்ணுகிறார் என்று சொல்லத்தக்க அளவில் அந்த ராஜாக்கள் சாமுவேலுக்கு முன்பாக மண்டியிட்டு தங்கள் தலையை அவன் கரத்தில் கொடுக்கத்தக்க அளவில், அவன் தைல கொம்பை எடுத்து அபிஷேகம் பண்ணுகிற அளவில் சாமுவேல் ஒரு மிகப்பெரிய உயர்ந்த மனிதனாய் கர்த்தர் அவனை எழுப்பி வைத்திருந்தார். அந்த நாட்களை சாமுவேல் இல்லாத நினச்சி பாருங்க. ராஜாக்கள் அபிஷேகம் பண்ண யார் இருக்கிறா? இல்லை. ஆனால் கர்த்தர் இந்த மனிதனை எழுப்பி இவனை கொண்டு ராஜாக்களை எழுப்பினார். இன்னொரு பக்கம் பார்த்தோம், தீர்க்கதரிசிகளை எழுப்பினார். அந்த ஏரியாவே ஒரு தீர்க்கதரிசிகளின் புத்திரர்களால் நிறைந்து காணப்பட்டது. இப்போ பார்த்தா ஊருக்குள்ளே வந்து ஆடு மேய்க்கிறவனை கொண்டு பிடிச்சி கொண்டு வந்து ஒன்றுதான் கர்த்தர் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணினார். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற அளவில் இவன் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதனை என்ன செய்தான்? காணப்பட்ட. சொல்லுங்க, ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற அளவில் சாமுவேல் அபிஷேகம் பண்ணப்பட்டவனாக காணப்பட்டான். ஆமென். புரிகிறவங்க ரலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இவனை யார் அபிஷேகம் பண்ணினா? இவனை கர்த்தரே அபிஷேகம் பண்ணினான். ஏன்னா இவன் தேவனுடைய ஆலயத்தில் இருந்து வளர்ந்து வளர்ந்து கர்த்தர் அவனை அந்த அளவுக்கு உயர்த்தி வைத்தார். நீங்கள் எனக்கு மைண்ட் செட்டில் வந்தால் தான் எனக்கு அதுவும் நீங்களும் நானும் ரீச் ஆக முடியும். இல்லைன்னா உங்கள் ஸ்பிரிட்டும் என் ஸ்பிரிட்டும் கனெக்ட் ஆகாது. கனெக்ட் ஆகாத பட்சத்தில் உங்கள் ஒன்று என்ன செய்யாது, சும்மா ஒரு இதாக தான் இருக்கும். பட்டு என்னோடய மைண்ட் செட்டில் நீங்களும் கனெக்ட் ஆகி வந்தால் மட்டும்தான் நான் பேசுகிற வார்த்தைகள் ரீச் ஆகுன்றதை காட்டும் அந்த தீ பிடிக்கும். ஒரு ஆமின்னு சொல்லுங்கள். இல்லைன்னா நான் ஒரு 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 என்ன சொல்ல ஒரு இதில் இருந்து பேசும்போது
நீங்களும் அந்த லெவலுக்கு வரணும். ஆமேன்னு சொல்லுங்கள். பிரைஸ். நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, நம்மை ராஜாக்களாக நின்று அபிஷேகம் பண்ணப்படுகிறவர்களாக அல்ல, நான் அநேகவரை அபிஷேகம் பண்ணுகிற அளவில் கர்த்தர் நம்முடைய ஸ்தானத்தை உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஐயோ பார்த்தீங்களா, இதுக்கு கைத்தட்டு வரல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் டீப்பாக சொல்லணும்னா, ராஜாக்கள் சாமுவேலை கை சூண்டுகிறாங்க. இந்த தேவ மனுஷனால் தான் நான் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். வெரி குட். அப்படி வாங்க. நம்மளை கை சூண்டணும். உங்கள் கீழே சண்டேஸ் கிளாஸ் டீச்சர்ஸ் இதில் இருக்கீங்க, மற்ற ப்ரேயர் நடத்துகிறவங்க, கேன்சல் ப்ரேயர் லீடர்ஸ், உங்களை கை சூண்டணும். எப்படி தெரியுமா? பெரிய மனிதர்கள். எப்படி இந்த டீச்சர்கிட்ட நான் சண்டேஸ் கிளாஸ் படித்தேன், இன்றைக்கி நான் 10,000 விசுவாசிகளுக்கு பாஸ்டராக இருக்கிறேன். ஒரு ஆமேன், ஹல்லேலூயா. இந்த லைவ் ஒன்று இருக்கப்போ என்ன கொல்லுது. பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா, ஆமேன். விசுவாசிக்கிறீங்களா? உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் இதுக்கு முன்னே கைத்தட்டி ஆமேன்னு சொல்லியிருப்பீங்க. ஹல்லேலூயா. அதனால தான் எனக்கு மைண்ட் செட்டில் வரணும்னு சொன்னது. விசுவாசிக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். ஒரு பெரிய ஒரு சொல்லணும். நான் இந்த கேன்சர் வியாதினால் இந்த கேன்சல் ப்ரேயருக்கு போனேன். இவங்க ஜெபம் பண்ணின உடனே அந்த கட்டியே கர்த்தர் காணாமல் போக பண்ணிவிட்டாரு. விசுவாசிங்க, நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது உணர்ச்சி வசப்படுத்துகிற வார்த்தைகள் அல்ல. இந்த வார்த்தைகள் நிச்சயமாக நம்மளை கொண்டு கர்த்தர் செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கை சூண்ட கர்த்தர் வைப்பா. இப்போ பாருங்கள், உங்களுக்கு மண்டை திறக்கிறதுக்கு பாருங்கள், கடைசி இந்த ஜபத்தை கடைசிலாம் இருக்கும்போது ஒரு வேடை வரும்போதே இங்கே தீ பிடிக்கணும். ஆமாம், இது ஃபஸ்ட்டு நாளில் இருந்த மாதிரி இருக்கிறீங்க. அதாவது அந்த நாகமான் என்கிற குஷ்டரோகி ஒரு மிகப்பெரிய படைத்தலைவன். யார் சொல்லுங்கள்? ஒரு மிகப்பெரிய படைத்தலைவன் நாகம். ஆனால் அந்த மனிதன் சுகமாவதற்கு காரணமாக இருந்தது யார்? பேசுங்க. ஒரு சிறு பண்ணையே ஒரு பெரிய படைத்தலைவன் சுகமாவதற்கு காரணமாக கர்த்தர் மாற்றுவார் என்றால், இங்கே இருக்கிற உங்களை அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, உயர்த்தப்படுவதற்கு. ஹல்லேலூயா. சத்தமா ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்க. எழுதக்கூடாது, இங்கே கொண்டு இதுங்க கொண்டு ஃப்ரெண்டில் கொண்டு இந்த நோட்டை வச்சுட்டு போ. ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். பாலியாங்கிஷோங்கிற தேவ மனிதர் உலகத்தில் அதிக 10 லட்சத்துக்கும் அதிகமான விசுவாசிகள், தென்கொரியா. அவர் டிபி என்கிற ஒரு வியாதியினால் ஒரு ரூமில் அடைக்கப்பட்டிருந்தார். ஒரு கதவை திறந்து ஒரு பிள்ளை, அப்போ அது அந்த நாஸ்திகன் அந்த கம்யூனிஸ்ட் இது ஒரு பிள்ளை, சிறு பிள்ளை கதவை திறந்து ஆமேன் இயேசுவை பற்றி சொன்னபோது, இவர் இனி என் முகத்தை நீ நான் உன் முகத்தை பார்க்கக்கூடாது, பார்க்குற நாளில் ஆமாம் நீ அன்னைக்கு தான் நீ உயிரோடு என்ன செய்வா இருப்பான்னு சொல்லி காட்டமாக பேசிட்டு அவர் அந்த பிள்ளை அனுப்பி விட்டுட்டார். அந்த பிள்ளை போயிட்டு திரும்பவும் கொஞ்ச நாள் தாண்டி இவர் அந்த வியாதினால் பிளட் எல்லாம் வாமிட் பண்ணி அப்படியே இருக்கிறார். ஒரு ரூமுக்குள்ளே, ஒரு ரூமுன்றதை காட்டணும், ஒரு ஓலையில் அந்த சாக்கு வச்சு மூடுனா அந்த இதுக்குள்ளே அறைக்குள்ளே. திரும்ப அந்த கொஞ்ச நாள் ஒரு 3 நாள் தாண்டி திரும்ப அந்த பிள்ளை வந்துச்சு. பார்த்தபோது இவருக்கு இன்னும் ஒரு பக்கம் வியாதியுடைய வலி, ஆக்ரோஷம், இன்னொரு பக்கம் அந்த பிள்ளையை பார்த்தோன்னு இன்னும் கோபம். அப்படி திட்டி அப்படி காட்டமாக சொன்னார். நான் உன்னை என் மூஞ்சில் பார்க்கக்கூடாதுலாம் சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த பிள்ளை சொல்லிச்சு, உங்களை நான் பார்க்க வரல, உங்களை நான் சுகமாக்க வந்திருக்கேன். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்க. அந்த பிள்ளை ப்ரேயர் பண்ணிச்சு. கர்த்தர் அந்த மனிதனுக்கு
அற்புத சுகத்தை கொடுத்தார். டிபி என்கிற வியாதியை கர்த்தர் இல்லாமல் ஆக்கி போட்டார். ஆமென். அவர் சுகமானார், ரட்சிக்கப்பட்டார். 10 லட்சம் விசுவாசிகளுக்கு கர்த்தர் அவரை பாஸ்டராக கர்த்தர் மாற்றினார். உலகத்திலே அதிக ஆத்துமாக்களை கொண்ட ஹல்லேலூயா கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே உம்மையாரா. உலகத்திலே அதிக ஆத்துமாக்களை கொண்ட ஒரு பாஸ்டரை ரட்சிப்புக்குள்ள நடத்தினது சின்ன பிள்ளை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நம்மளை கொண்டு கர்த்தர் அசாதாரணமான காரியங்களை செய்வார்னு சொல்கிறவங்க ஒரு முறை கூட நல்லா ஹல்லேலூயா 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 இந்த வேடை எழுதிக்கோங்க, இந்த வேடை எழுதிக்கோங்க. மற்றவர்கள் இவர் மூலம் நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிற அளவில் கர்த்தர் என்னை வைப்பாராக. வெரி குட், ஆமேன்னு சொல்கிறீங்க, வெரி குட். எழுதும்போது இப்படி வேர்டு வரணும். மற்றவர்கள் என்னை பார்த்து இந்த நபர் மூலம் நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிற அளவில் கர்த்தர் உங்களை வைப்பாராக. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் போன வருஷம் கடைசியில் திருநெல்வேலி, நான் இதுக்கு முன்னாடி ஊழியம் செஞ்ச சர்ச்சுக்கு போயிருந்தேன். அங்கே வச்சு ஒரு எஃப்ஜிஎம் சம்பந்தமாக அந்த சர்ச்சை மீட்டிங் நடத்திருந்தோம். நடத்தின போது ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். நான் 1 மார்க் கொஸ்டின் தான் சொன்னேன். நீங்கள் எஸ்ஏ எழுதிட்டுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா, முடியலையா? சரி. இது பண்ணும்போது ஸ்தோத்திரம். அப்போது வந்து அங்கே எங்கள் கூட இருந்த நம்ம இதில் வளர்ந்த ஒரு பையனுக்கு திருமணம் ஆச்சு. மேரேஜ் இன்வைட் பண்ணியிருந்தேன், எனக்கு போக முடியல. சாட்டர்டே சனிக்கிழமை மேரேஜ், எனக்கு போக முடியலை. நான் வந்து போக முடியலை. நான் இது சொல்லிட்டேன், தம்பி வர முடியலைன்னு சொல்லி இது பண்ணேன். அப்புறம் நான் அவனுக்கு மேரேஜ் ஆனோன்னா அங்கே போயிருந்தனால நான் வந்திருக்கேன்னு சொன்னோடனே ஆட்கள் ஒவ்வொன்றா வர ஆரம்பிச்சிட்டு, நாங்கள் வெளியே இருந்து போர்டு மீட்டிங் நடக்குது. ஒவ்வொரு விசுவாசிகளாக மனோஜ் பாஸ்டர் வந்திருக்கான்னு சொன்னோன்னா ஒவ்வொன்று சொல்லி ஆள் என்ன செஞ்சுட்டு ஒவ்வொன்றா வர ஆரம்பிச்சிட்டு போகிற போர்டு மீட்டிங் நடத்த முடியாத அளவு ஆகிட்டு. ஸோ ஏன்னா ஒவ்வொருத்தரும் நான் வெயிட் பண்ணுங்கன்னா எல்லாரும் அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க இங்கே மீட்டிங். அப்புறம் சொன்னால் அந்த பையனை அவனை வர சொல்லுங்கள், ஃபேமிலியை வர சொல்லுங்கள், நான் அவனை மேரேஜ் போக முடியல, அவனை பார்க்கணும் அப்படின்னு சொன்னோன்னே அவன் வந்து வர்றான். அவனை அனுப்பி சொன்னோன்னே அவன் ரெடி ஆகிட்டான். ரொம்ப குஷியாக வந்தான். மேரேஜ் ஆன புதுசு. சரி, அவனை ஒரு ப்ரேயர் பண்ணி அனுப்போன்னு சொல்லி வரும்போது ஆமேன் அந்த பிள்ளை வந்தால் நான் மேரேஜ் ஆச்சு. சரி, முடிஞ்சிட்டு இவங்களை கொஞ்சம் ஸ்டாப் நின்றுட்டு நான் அவனை பார்த்து ப்ரேயர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சுக்குள்ளே போனவுடனே கேட்டேன், பையன் எப்படி பிள்ளை இது கல்யாணம் ஆனவல்ல பிள்ளைகிட்ட கேட்டேன். ஸ்தோத்திரம். அவன் சொல்கிறா அந்த பிள்ளை, எப்போ பார்த்தாலும் உங்களை தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறாருன்னு. ஸ்தோத்திரம். இங்கே வரும்போது கூட நான் எனக்கு குருவை பார்க்க போகிறேன். என்ன இந்த அளவுக்கு பெரிய ஆள் ஆக்குனா தலைவரை நீ வந்து பார் எங்கள் பாஸ்டரை அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃப்கிட்ட ரொம்ப புகழ்ந்து அடிச்சுட்டு வந்தேன். நான் சொன்னேன், ஏதாவது கம்ப்ளைண்ட்னா சொல்லி நம்ம வச்சு காலி பண்ணிடலாம். இல்லை நீங்கள் நல்ல பிள்ளையாக உருவாக்கி வச்சுருக்கீங்க நல்ல அப்படின்னு சொல்லி இவனை போட்டு புகழ்ந்து ஆமீன். எப்போ பார்த்தாலும் பாதி நாளும் உங்களை தான் சொல்கிறேன். அவர் சொன்ன, நான் இன்றைக்கி மைக்கு பிடிச்சி பாட்டு பாடைக்காரன்னு எங்கள் மனோஜ் பாஸ்ட் அப்படி இப்படின்னு உங்களை தான் புகழ்ந்து தள்ளிக்கிட்டே என்ன செய்கிறாரு வரும்போதும் இங்கே வர்ற வரைக்கும் பயந்து வராரு. உங்களை ஒரு பக்கம் உங்களை பார்க்குற சந்தோஷம், இனி ஒரு பக்கம் ஒரு பயத்தில் என்ன செஞ்சிட்ருக்காரு, உங்களை தான் புகழ்ந்துட்டுருக்கிறாரு. ஆமேன்னு சொல்லுங்கள். நானும் ஒய்ஃப் உண்டு. அப்போ எனக்கு அந்த நேரம் கொஞ்சம் இதாக நாங்கள் காட்டிக்கொள்ள. ஆனால் அவனுக்கு ப்ரேயர் பண்ணி ஒரு சின்ன ஒரு காசையும் கொடுத்துட்டு சரி ப்ளஸ் பண்ணேன். ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். அடுத்து வரும்போது தான் புரிஞ்சு, அப்போ நம்ம ஏதோ சில வாலிபர்கள் நம்மை பார்த்து கை சூண்டுகிற அளவில் இன்றைக்கி நான் நல்லா இருக்கிறதுக்கு காரணம், பயன்படுற காரணம் நமக்கு பேரை சொல்கிற அளவில் ஏதோ ஒரு விதத்தை சின்ன வயசுலேயே கர்த்தர் நம்மை அதிகாரப்படுத்தி இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீர்கள்? நம்ம ஏதோ சாதிக்கணும், நம்ம ஏதாவது செய்யணும். பார்த்தீங்களா? ஆமேன். இந்த ராஜாக்கள் சொல்லுகிறாங்க, சாமுவேலும் பார்த்து தாவீது கை சூண்டுவான். இன்றைக்கி நான் ராஜாவை அபிஷேகம் பண்ணப்பட்டது சாமுவேல் தான் என்னை ராஜாவை அபிஷேகம் பண்ணினார். பணிவிடையில் ஆரம்பித்தவராக பணிவிடையில் இந்த தம்பிமாருங்க இங்கே வந்து வேலை இந்த வந்து அதிகாலையில் வந்தெல்லாம் பண்ணும்போது
எனக்கு பார்வையில் இவனால எப்படி தெரியுதுன்னா பொறாமையாக தெரியுது. எப்படி என்ன பொறாமைன்னா, இந்த யூத்து ஸ்டேஜில் இப்போமே வந்து இப்படி செஞ்சாங்கன்னா, சபையில் வந்து இப்படி ஆண்டவருக்காக இதை செய்யும்போது கர்த்தரோட எதிர்காலத்தை எப்படி உயர்த்தி வைக்க போகிறாரு. ஆமேன். உங்களுக்கு பொறாமை தான், பரவாயில்ல, கை தட்டாண்டா. ஹல்லேலூயா. அன்னைக்கு ஏன்னா சாமுவேலில் நம்ம மண்டையில் ஓடுறாரு. அப்படி ஆலயத்தில் வந்து பணிவிடை செய்த மனிதனை கர்த்தர் எப்படி வச்சிருக்கிறாரு? ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற அளவில், ராஜாக்களை தேசத்தை ஆளுகிறவர்களை எழுப்பத்தக்க அளவில் அவன் கரத்தை கர்த்தர் அதிகாரப்படுத்தினது உண்மை என்றால் நம்மையும் கர்த்தர் சிலர் கை சூண்டுகிற அளவில் கர்த்தர் வைப்பார் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லவே இல்லை. நல்லா சத்தமாய் கையை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசிக்கிறவங்க ஹல்லேலூயா. ஒன்று கூட சொல்லி நான் அடுத்த பாயிண்ட்டுக்குள்ளே வந்துடும். ஒரு 5 சொல்லணும். இன்னைக்கு நாளைக்கு சொல்லிடுவேன். சாமியோட ஊழியத்தின் விசேஷம். அதுக்கடுத்து ஒரு 2 டாப்பிக்கு, நாளை வியாழன், வெள்ளிக்கிழமை ஒரு டாப்பிக்கு, சனிக்கிழமை ஒரு டாபிக் சொல்லி நிறைவு செய்ய கர்த்தர் கிருபை செய்வாராம். 2வது, இவன் யாரை ராஜாவை அபிஷேகம் பண்ணானோ அவர்களை கர்த்தர் ராஜாக்களாய் மாற்றினார். அது ரொம்ப முக்கியம். ஆமென், ஆமென். நான் அபிஷேகம்லாம் பண்ணது உண்மைதான். இப்போ நான் ஆடு தான் மேய்ச்சிட்டு இருக்கிறேன்னு சொன்னால் அது ஃபெயிலியர். புரிகிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் யாரை எதற்காக அபிஷேகம் பண்ணினாரோ அவர்கள் ஒரு நாள் ராஜாக்களாய் மாறினார்கள், ராஜாக்களாய் எழும்பினார்கள். இது வந்து அவருடைய அந்த அந்த அபிஷேகத்தோட வேல்யூ. அப்போது நம்ம எதற்காக ஜெபிக்கிறோமோ, எதற்காக பிரயாசப்படுகிறோமோ, எதற்காக உழைக்கிறோமோ, எந்த அபிஷேகத்தை கர்த்தர் நம்மையில் வைக்கிறாரோ நம்மை அப்பேற்பட்டவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. ஆமென். ஆடு மேய்த்தவனை தான் கொண்டு யாராக்கினார்? ராஜாவாய் அபிஷேகம் பண்ணிட்டான். திரும்ப கொஞ்ச நாள் ஆடு மேய்த்தான். ஆனால் நாட்கள் வந்தபோது, காலம் வந்தபோது அவனின் மேல் இருந்த அபிஷேகம் அவனை கொண்டு சிங்காசனத்தில் உட்கார வைத்தது. தடைகள் வந்துச்சு, எதிர்ப்புகள் வந்துச்சு. சிங்காசனத்தில் உட்கார விடக்கூடாது என்பதற்காக மனிதர்கள் எழும்பினார்கள். அது எல்லாவற்றையும் ஓவர்டேக் பண்ணி அவன் மேல் அன்றைக்கு வைக்கப்பட்ட அபிஷேகம் அவனை ஒரு நாள் சிங்காசனத்தில் கொண்டு உட்கார வைத்தது. ஆமென். நம்ம திரும்பவும் சொல்கிறேன், இந்த நமக்கு நல்ல சான்ஸு கிடச்சிருக்கு சார் இந்த சமுதாயத்தில் வாழ்வதற்கு. சிலருக்கு இந்த சான்ஸு கிடைக்கல, சிலருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கல. நமக்கு நிறைய வாய்ப்பு கிடைத்திருக்கு. ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம். நமக்கு நல்ல ஹெவன்லி டவுன்லோடிங் ரெவலேஷன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு நல்ல உறுப்புகள் கையில், காலில், கண்ணில். எத்தனை பேர் மருத்துவமனையில் அட்மிட் ஆகிருக்கு. நமக்கு நல்ல ஆரோக்கியத்தை தந்திருக்கிறார், சுகத்தை தந்திருக்கு, நல்ல சர்ச்சு தந்திருக்கிறார், நல்ல ஊழியரை தந்திருக்கிறார். நம்ம மேலே நல்ல அபிஷேகம் இருக்கிறது. இதே வச்சுட்டு நம்ம சாதாரணமாக வாழ்ந்தோம்னா நம்ம கணக்கு கொடுக்கணும். இந்த ஒரு கிருபை நமக்கு தந்திருக்கிறார், அபிஷேகத்தை தந்திருக்கிறார், நல்ல சபையை தந்திருக்கிறார், நல்ல வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறார். நாம் இந்த சமுதாயத்தில் ஏதோ ஒரு விதத்தில் நாம் தாக்கத்தை ஏற்படுத்தத்தான் வேண்டும். தாக்கத்தை ஏற்படுத்த கர்த்தர் வைப்பாராக. ஒத்துக்கொள்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சில ஊழிய பொறுப்பு இருக்கிறது. அதில் பல மணி நேரம் ஆண்டவர் சம்பந்தம் காத்திருந்து உண்மையாக செஞ்சு பாருங்கள். அது வளரும், அது துளிர்விடும், அது கிளைவிடும். நான் சொல்கிறேன், நாட் ஓன்லி மினிஸ்ட்ரி, ஊழியம் மட்டுமல்ல, நீங்கள் செய்கிற வேலை அதை செய்யுங்க. ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவீங்க. அதில் ஒரு தாக்கத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தப்படும். நல்ல பிளாட்ஃபார்ம் நமக்கு இருக்குது. சிலர் சொல்லுவாங்க, இப்போ உள்ள காரணம் குட் பிளாட்ஃபார்ம், நல்ல பிளாட்ஃபார்ம் கர்த்தர் தந்திருக்கிறார். நம்ம இறங்கி அடித்தா மட்டும் போதும். கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு, கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீங்க? ஹல்லேலூயா. நான் எழும்புகிறவனாக மட்டுமல்ல, நான் எழுப்புகிறவனாகவும் இருக்க வேண்டும். ஆமென். அதான் என்னோட இந்த பாயிண்ட். எழுதிக்கோங்க இந்த வார்த்தை. நான் எழும்புகிறவனாக மட்டுமல்ல,
எழுப்புகிறவனாக என்ன செய்யணும், இருக்கணும். என் மேலே ஒரு அபிஷேகம் இருக்குது, நான் வெக்கமில்லாம் சொல்கிறேன். எனக்கு கீழே இருக்கிற ஒரு சில என் கீழே ஒரு கூட்டம் இருந்தால் அவங்க ஏதோ ஒரு விதத்தில் அவங்க எழுப்பப்படுவாங்க. அவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டு அவர்களை எழுப்ப கத்த வைப்பார். எனக்கு கீழே இருக்கிற ஜனங்கள் ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவருக்காக எழும்புவார்கள், பிரகாசிப்பார்கள், பயன்படுவார்கள். ஆமென். இது சாமுவேலில் உள்ள அபிஷேகம். புரிகிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். காது கேட்கல, சத்தத்தை உயர்த்தி இனி சத்தமாக ஹல்லேலூயா. ஓகே, அடுத்து 3 சொன்னேன், நேற்று 2, இன்னொன்று 3, 4வது ஒரு விசேஷம். 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு அவன், இந்த மனுஷன் இந்த பட்டணத்திலே தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார். எப்படி ஆண்டவர் வச்சிருக்கிறார்? அவர் பெரியவர். என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தவன் சபையில்? சொல்லுங்க பணிவிட ஊழியம் செஞ்சவன் ஆண்டவர் என்ன லெவலில் வச்சிருக்கிறார்? மக்கள் அவரை பார்த்து என்ன சொல்லுகிறார்கள்? சாமுவேலை பார்த்து பெரியவர். அப்பா, கண்ணு. அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல் நடக்கும். அங்கே போதும். இதில் எல்லாமே அவருடைய ஸ்பெஷல் தான். ஆனால் நான் வாசித்த போது என்ன டச் பண்ண ஒரு வேர்டு என்னென்னா, அந்த சவுலுடைய அந்த வேலைக்காரனுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். அவன் சொல்லுகிறான், இந்த பட்டணத்தில் ஒரு மனுஷன், தேவனுடைய மனுஷர் ஒருத்தர் இருக்கிறார், அவர் பெரியவர். இந்த ஊரில் பட்டணத்தில் பெரியவர் யாருன்னா இந்த தேவ மனுஷன் சாமுவேல், அவர் பெரியவர். அடுத்து அவன் சொன்ன ஒரு அவர் சொல்லுகிறது தப்பாமல் நடக்கும். அவருக்கு வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்ததென்றால் அது அப்படியே நடக்கும். அப்பா அப்பா அப்பா, என்ன வேர்டு இல்லை. இன்றைக்கு இப்படிப்பட்ட சாமுவேல்களை கர்த்தர் எழுப்புவாராக. சும்மா சொன்னால் கூட நடக்கும், சும்மா. ஆனால் அவர்கள் சும்மா சொல்ல மாட்டேன், ஏன்னா அவர் தீர்க்கதரிசி. நான் சொன்ன நேற்றைக்கு சொன்னேன், அவன் அந்த சாமுவேல்ன்றவர், சாமுவேல் வந்து ஒரு ஆஃபீஸை ஹேண்டில் பண்ண ஆளாக. ஆஃபீஸ்னால் அவர் ஒரு தீர்க்கதரிசி மட்டுமல்ல, அவர் வந்து தீர்க்கதரிசி. அந்த ஆஃபீஸ் நான் எப்படி சொல்கிறேன்னா, அந்த ஆஃபீஸை சுமக்கிறவங்க, அவங்க கூட ட்ராவல் பண்ணுற ஆட்களும் ஒரு கட்டத்தில் தீர்க்கதரிசிகளாக மாறிவிடுவார்கள். அதான் அந்த ஆஃபீஸை சுமக்கிறவங்க. இந்த ஆஃபீஸை இருந்தனால இவர் யார் அபிஷேகம் பண்ணுகிறாரோ அவன் ராஜாவாவான். ஹல்லேலூயா. என்ன லெவல் ஆண்டவர் வச்சுருந்தார் பார்த்தீங்களா? வச்சுருந்தார். நல்லா கவனிங்க. நான் ஒரு வேர்டு சொன்னேன் நம்ம சர்ச்சில், நீங்கள் எழுதி மண்டே குழப்பி விட்டீங்க. அதனால் அந்த டவுன்லோடிங் ஸ்டாப் ஆச்சு. நான் அதுக்கப்புறம் இதில் வந்தது, அதாவது வானம் திறக்கப்பட்டது வந்து ஒன் டே ப்ராசஸ் அல்ல. நம்ம கவனித்தோம். 20 நாட்களாக பட்ட பிரயாசம், 20 வருடங்களாக ஜபம், அவனுடைய தகப்பனாகிய தாவீதுடைய பிரயாசம், அந்த ஜபம், அந்த பிரயாசம், அந்த ஹார்ட் ஒர்க்கு ஆண்டவருக்கு முன்னாடி இருந்த உண்மைதான். ஒரு கட்டத்தில் அவன் பண்ணின ஒரு அதிகாரத்தில் ஜெபிக்கிறான். அந்த ஒரு 1/4 மணி நேரம் ஜபத்தில், ஜபம் 1/4 மணி நேரம், ஒரு 10 நிமிஷம் இருக்குது, இல்லைன்னா ஒரு 15 நிமிஷம், 15 நிமிட ஜபம் வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி கொண்டு வந்தது. இவன் தப்பாமல் நடக்கும், இவன் பேசுறது இல்லைன்னா இவன் இந்த தேசத்தை ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கிறான்னு. இது வந்து ஒரு ஒன் டே ப்ராசஸ். இது ஒரு நாள் நடக்கிற அனுபவம் இல்லை. ஆண்டவர் சின்ன வயதுண்டே அவனை உருவாக்கி பணிவிட செய்ய வச்சு, தேவ சத்தத்தை கேட்க வச்சு, பக்குவப்படுத்தி ஒரு தேவ மனுஷனை அப்படி கொண்டு வந்துட்டு இப்போ அவர் வாயை திறந்தாலே தேவனுடைய வார்த்தையாகத்தான் இருக்கிறது. ஹலோ, அவர் என்ன சொன்னால் அது நடக்கும். எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? நான் பல ஃபாஸ்ட் இதில் நீங்கள் இருக்கிறவங்க மேக்சிமம் பல ஜபங்களை அட்டன் பண்ணாங்க, தவறாமல் அட்டன் பண்ண ஆட்கள். இதிலெல்லாம் நம்மளை என்ன செஞ்சு கொண்டு வந்திருக்கிறார் ஆண்டவர்? மோல்டாக்கி உருவாக்கி ஒரு பக்குவம். நம்ம நினைக்கிறோம்
இன்னைக்கு இது நடக்கணும், இது இன்னைக்கு நடக்கிற விஷயம் அல்ல. பல வருடங்களுடைய பிரயாசம், பல வருடங்கள் உருவாக்கப்படுதல், பல வருடங்கள் நம்மை என்ன செய்ய, நம்ம ஆண்டவர் அப்படி மோல்டு பண்ணினது ஒரு நாளில் அங்கே பொட்டி தெரிக்கும். ஜனங்களுடைய கண்ணில் அந்த ஒரு நாள் தான் தெரியும். இல்லை, இது ஒரு நாள் இல்லை, இது பல வருடங்களுக்கான பிரயாசம். யோசேப்பு ஒரே நாளில் சிங்காசனத்துக்கு போனான். யோசேப்பு எப்படி போனான்? ஒரே நாள். சிறைச்சாலையில் இருந்தான், அவனை வெளியே கொண்டு வந்தான், கொண்டு அவனை சவரம் பண்ணி ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் ஆக்கி ராஜாவுக்கு முன்னாடி கொண்டு நிப்பாட்டினான். சொப்பனத்தை ராஜா சொல்கிறாரு, சொப்பனத்துக்கு அர்த்தத்தை யோசேப்பு சொல்கிறான். சொல்லி முடித்தோன்னா, உன்னை பேர் விவேகம் ஞானம் உள்ளவன் ஒருவன் இல்லை, உன்னை நான் எகிப்துக்கு அதிகாரியாக்கினேன். இதுதான் முழு உலகத்துக்கு தெரிந்தது. ஆனால் இது ஒன் டே ப்ராசஸ் அல்ல, பல வருஷம் அப்பாவிடத்துலேருந்து பிரித்து கொண்டு வந்து, அதாவது பிரித்து கொண்டு வந்துன்ற காட்டிலும் அது என்னது, அது இன்னும் ஹார்டான வேர்டு என்னன்னா, பிடிச்சு இழுத்து வலுக்கட்டாயமாக இழுத்து பிரித்து அப்படி கொண்டு வந்து அவனை எகிப்தில் கொண்டு போட்டு உருவாக்கி அரண்மனையில் கொண்டு போத்திபாருக்கு வீட்டில் போட்டு உருவாக்கி ஜெயிலில் போட்டு உருவாக்கி இப்போ பார்த்தா ஒரே நாளில் அவன் எகிப்துக்கு தலைவனாக மாறி நிற்கிறான். இதை தான் உலகம் பார்த்துச்சு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கி இந்த மனுஷன் ராஜாக்கள் அபிஷேகம் பண்ணுற அளவில் இருக்கிறான் அப்படின்னா, இது நாட் ஒன் டே ப்ராசஸ். அவனை 3 வயசுலேருந்து மோல்டு பண்ணி இப்போ அவன் வாயிலண்டு ஒரு வேர்டுக்காக மக்கள் ஏங்குறாங்க. அவன் என்ன சொன்னாலும் அது நடக்கும். இது என்ன சொல்ல, சாமுவேலோடு கூட இருந்தவர்கள் அல்ல, அந்த ஊர் ஃபுல்லாக பப்ளிசிட்டியான ஒரு நேம் ஆகும். சாமுவேலா, ஓகே, அவர் என்ன சொல்கிறாரோ அது அப்படியே நடக்கும். அந்த அளவுக்கு அவனை கொண்டு வந்துட்டார். என்னுடைய ஏக்கம் எல்லாம் என்னென்னா, இப்படிப்பட்ட ஒரு 1000 சாமுவேல்கள் தமிழ்நாட்டில் எழும்பிட்டா போதும் சார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். தேசம் கர்த்தர் வசமாக்கப்படும். ஹல்லேலூயா. இது நாட் ஓன்லி பாஸ்டர்ஸ், விசுவாசிகள் இப்படிப்பட்டவங்களாக மாறணும். இந்த நான் கேள்விப்பட்டதில் கிருபாசனம் ஸ்தாபகர் அந்த சாது ஐயா, அவர்கிட்ட மக்கள் அப்படி இருந்தாங்களாம். அவர் ஒரு வேர்டு சொல்லுவார், அவ்வளோதான், அது அப்படியே நடக்கும். இன்றைக்கு அப்படிப்பட்ட தேவ மனுஷர்களை கர்த்தர் எழுப்பட்டும். உங்களை என்னை அப்படி கர்த்தர் மாற்றுவாராக. அதை நான் அன்னைக்கு சொன்னேன், வாய் சாமுவேலுக்கு வாய், வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை. நான் சொல்கிறேன், நம்ம போவோம், அவர் சொல்லுகிறது தப்பாமல் என்ன செய்யும், நடக்கும். வந்துட்டாங்க ஜனங்கள், கிளம்பி வந்துட்டாங்க, தேடி அவருக்கு வாயே பார்க்குறான், இவன் என்ன சொல்ல போகிறான். அவன் சொன்னது நடந்துச்சு. கழுதை அகப்பட்டது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆமே. நம்ம ஆண்டோட பிரசன்னத்தில் அதிகம் உட்காரணும். இந்த நான் பேசுகிற ஒவ்வொரு அதிகாலை ஜபமும் பகலும் ஈவினிங் பேசுகிற வேர்டெல்லாம் இது ஒரு விதை நான் சொல்லிகிட்ருக்கிறேன். ஆனால் இதெல்லாம் ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. நீங்கள் வேணும்னா பாருங்கள், நான் இங்கே இந்த பலிபீடத்தை சொன்ன ஒரு வார்த்தை கூட வீணாய் போகவே போகாது. ஒவ்வொன்றா கர்த்தர் நடப்பிப்பார். நம்மளை மோல்ட் ஆக்கிட்டு இருக்கிறார். ஒரு நாள் இது வெடிக்கும், ஒரு நாள் என்ன செய்யும், அன்னைக்கு உலகம் திரும்பி பார்க்கும். இப்படி அப்படி இல்லை, இது பல வருஷம் நம்மளை காத்திருக்க வச்சு உபவாசம் இருக்க வச்சு ஆண்டவர் அப்படி மோல்டு பண்ணிகிட்டே இருக்கிறார். இப்போவுமே சிலருக்கு தெரிய ஆரம்பிக்குது வெளியே. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பலர் சொல்லுகிற ஒவ்வொரு இதுவும். இடையில கேரளாவிலேருந்து ஒரு பாஸ்டர் ஃபோன் பண்ணார். அவர் இப்படி சொன்னார், நான் கேட்குறேன், எப்படி தமிழ் பேசுகிறீங்க? அது நான் எங்கள் ஊர் அது இடுக்கி டிஸ்ட்ரிக்ட் பக்கம். அவர் சொன்னார், பெருமைக்கார நம்மளை அண்டர் எடுக்கிறாரு, அதை வெளியே கொண்டு வரேன். அவர் சொல்கிறார், நான் பார்க்குற ஒரு மெசேஜ் கேட்குற ஒரு பாஸ்டர் மெசேஜ், அது உங்கள் மெசேஜ் மட்டும்தான். ஏன்னா உங்கள்கிட்ட ஒரு மெசேஜை நான் கேட்டால் என் ஆவியில் அவ்வளோ உணர்த்துதலாக இருக்குது, என் ஸ்பிரிட்டை உங்கள் மெசேஜ் கனெக்ட் ஆகுன்னு சொல்லி கொஞ்சம் கூட அப்படி அவருக்கு சந்தோஷத்தை 2-3 நாள் ஃபோன் பண்ணார். நான் எடுக்கலை. நான் மேக்ஸிமம் புதிய நம்பர்னாலே கொஞ்சம் யோசித்து தான் எடுக்கிறது.
ஆனால் அன்னைக்கு எடுத்தப்போ அவர் எப்படி கொட்டுறாரு. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்துச்சு, இன்னொரு பக்கம் ஏதோ கர்த்தர் நம்மளை வெளியே கொண்டு வர ஆரம்பிக்கிறாரு. ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நாம் தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு வைராக்கியத்தோடு ஓடுவோம். நம்மளை ஆண்டவர் மோல்டு ஆக்கிட்டே இருக்கிறாரு. வெளியே கொண்டு வருவார், வெளியே கொண்டு வருவார்ன்றதை கண்டு வெளியே கொண்டு வந்துட்டார். வானம் திறக்கப்பட்டுட்டு. ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஜனங்கள் அவனுடைய விசேஷம், ஜனங்கள் சொல்கிறாங்க அவர் சொல்கிறது தப்பாமல் என்ன செய்யும், நடக்கும். நான் கேட்குறேன், நடந்துச்சா? நடந்துச்சு. கர்த்தர் நடப்பித்தார். அவனுக்கு சாமுவேலுக்கு வேடை அப்படி இருந்துச்சு. தாவீதை ராஜாவை அபிஷேகம் பண்ணுவதற்காக சாமுவேல் ஊருக்குள்ளே வர்றாரு. ஜனங்கள் எல்லாரும் அவருக்கு வார்த்தைக்காக தான் காத்திருக்கிறாங்க. ஆமேன் ஸ்தோத்திரம். 16:4 கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் செய்து பெத்லெகேமுக்கு போனான். அப்பொழுது அவ்வூரின் மூப்பர் தத்தளிப்போடே அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, நீர் வருகிறது சமாதானம் தானா என்றார்கள். ஏன்னா அவன் வாயில் என்ன வேடு இருக்குன்னு தெரியல. எங்களுக்கு சாபமான வேடா, தேசத்துக்கு எச்சரிப்பான வேடா, என்ன வேடை கொண்டு வர்றீரு? அந்த பெத்லெகேம் ஊரில் உள்ள மூப்பரெல்லாம் பணிந்து வந்து, நீர் வருகிறது சமாதானம் தானா, இல்லைன்னா ஏதாவது எங்களுக்கு ஏதாவது எச்சரிப்பான வேடை வச்சிருக்கீங்களா? தெரியலை, சமாதானம் தான். சாமுவேல் சொல்கிறான், நான் வந்த சமாதானம் தான். அதுக்கப்புறம் தான் அவனை பெருமிச்சு விட்றானுங்க. எந்த லெவலில் ஆண்டவர் கொண்டு போயிட்டார்ல சாமுவேலை, எந்த லெவலில் கொண்டு வச்சிருக்கிறார். நான் திரும்பவும் சொல்கிறேன், நம்ம சபையில் உள்ள எல்லா வாலிப தம்பிமார்களையும் தங்கச்சிமார்கள் இப்படிப்பட்ட சாமுவேல்களாய் கர்த்தர் எழுப்புவாராக, 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 எழுப்புவாராக. அபிஷேகம் அவர்களை உயர்த்தும். ஆமேன். இது பாயிண்டாக எடுக்காண்டாம். ஆண்டவர் எப்படி வச்சுருந்தாருன்னா, தேசத்தில் ஒரு கனத்துக்குரிய மனிதனாக கர்த்தர் வச்சுருந்தார். ராஜாவை காட்டிலும் கனம் பண்ணுகிற மனுஷன் சாமுவேல். ராஜாக்களை காட்டிலும், ராஜாவை காட்டிலும் இல்லைன்னா இன்னும் ஓப்பனாக சொன்னால், ராஜாவே கனம் பண்ணுற ஒரு மனுஷன் உண்டுன்னா அது சாமுவேலாக தான் இருக்கும். அப்பா என்ன ப்ரெசன்ஸ், என்ன ஆண்டவர் எப்படி லெவலை மாற்றிட்டார். ஆமேன். இங்கே இருக்கீங்களா நீங்கள்? நம்ம சாதாரணமாக வாழக்கூடாது சபையே, நம்ம சாதாரணமாக ஓடக்கூடாது. ஹல்லேலூயா. நம்ம குறித்த தேவ திட்டம் மகா பெரியது. நம்ம அவருக்கு ஏற்றார் போல் நம்ம இணைந்து கொடுத்து உருவாக்குவதற்கு இணைந்து கொடுத்து, அவர் வெறுக்கிறத நாம் வெறுத்து, அவர் விரும்புகிறத நாம் செய்து, அவரை சந்தோஷப்படுத்திட்டு இருந்தால் ஒரு நாள் வரும், அன்னைக்கு நம்ம லெவல் எங்கேயோ போயிடும். சாமுவேலை பல வருடங்கள் ஆண்டவர் அப்படி மோல்டாக்கி இன்றைக்கி எப்போ ஊருக்குள்ளே வந்தாலே மக்கள் பயப்படுகிற அளவில் ஒரு பெரிய மனுஷனாய் கர்த்தர் சாமுவேலை கொண்டு உட்கார வச்சுட்டார். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்று சொன்னார்கள், அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல் என்ன செய்யும், நடக்கும். 4 சொன்ன 5வது இதையும் சொல்லி முடிக்கிறேன். ஜனங்களுக்கு சாமுவேல் மேலே ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. சாமுவேல் மேலே என்ன இருந்துச்சு? அவர் சொல்லுகிறது அப்படியே என்ன செய்யும், நடக்கும். அவர்கிட்ட போனால் இது நடக்கும். அவர் ஜெபம் பண்ணினா இது நடக்கும். அவர் தீர்க்கதரிசனம் சொன்னால் அது நடக்கும். அவர் ஒருத்தன் அபிஷேகம் பண்ணால் அவர் ராஜாவை எழும்புவான். அவர் என்ன சொல்லுகிறாரோ அவர் அதை செய்வாருங்கிற முழு இஸ்ரவேல் ஜனங்களுடைய நம்பிக்கை யார் மேலே இருந்துச்சு சொல்லுங்க. ஆமென். இன்னைக்கு ஒரு இது என்ன தெரியுமா, தப்பா நினைக்கக்கூடாது. யாரை பஞ்சவசக்காரன் நம்பிடாதன்னாக்கு இன்னைக்கு இருக்கு. ஸோ எவ்வளோ வலி இல்லை இது இன்னைக்கு இல்லை. அதனால தான் நம்ம இவ்வளோ ஜெபம் பண்ணியும் இவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஒரு லெவலுக்கு மேலே வரல. அன்னைக்கு மற்ற ஜனங்களுக்கு கூட யார் எவனாக இருந்தாலும் சாமுவேல்னாலே மக்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய வார்த்தையில் நம்பிக்கை. நான் லாஸ்ட் நாள் சனிக்கிழமை
உள்ள டாபிக் வந்து சாமியோடைய வாழ்க்கை. அவருடைய வாழ்க்கையை சொல்லி தான் சாமியோடைய முடிவுன்னு சொல்லி நம்ம முடிப்போம். இதான் என் மைண்ட் செட்டில் இருக்கிறது. வாழ்க்கை அவன் அப்படி வாழ்ந்தான். இவ்வளோ 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 பெரிய ஆளாக இருக்கிறதுக்கு காரணம் அவர் லைஃபு. அவருடைய லைஃப்பை ஒருத்தராலும் கை சூண்டவே முடியலை, குற்றஞ்சாட்டவே முடியாது. எவ்வளோ பணம் வந்துச்சு, ஆமாம், எல்லா பணத்துக்கும் அவர் உண்மையாக இருந்தார். ஓகே, அங்கே ஸ்டாப் பண்ணுறேன். நான் சாமியோடைய வாழ்க்கைங்கிற டாப்பிக்கை நான் தொடுவேன். அப்போ சனிக்கிழமை சொல்லி சாமியில் அடக்கம் பண்ணி நம்ம சனிக்கிழமை முடிக்கலாம். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அவ்வளோ நம்பிக்கை நம்ம மேலே. ஹிந்துக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும், உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும். இவங்கெல்லாம் பைபிளை தூக்கிட்டு போகிறதான் பாஸ்டர் மிச்சம். ஆனால் இவியலை போல் மோசமான ஆள் ஒருத்தனை இல்லைன்னு சொல்லுகிற அளவில், கை சூண்டுற அளவில் நம்ம இருக்கவே கூடாது. அவங்க ஒரு வேர்டு சொன்னானா அப்போ அது சரியாக தான் இருக்கும். ஆமாம், உண்மையாக பேசுவோம். ஆமாம், இவங்க முழு ஜனங்களுக்கு அவர் சாமுவேலுக்கு மேலே அவ்வளோ ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் சவுலு வேடுக்காக சாமுவேலுக்கு ஆவியே எழுப்புறார். அதான் நான் இந்த ஏன்னா சவுலும் சாமுவேலும், அடுத்து தாவீதும் சாமுவேலும், இந்த 2 டாபிக் கொண்டு அதை இவங்க 2 பேருக்குள்ள அந்த பாண்டிங்கை நம்ம தியானிக்கணும். ஒரு வாரம் கூட வேணும். பட் நான் அதுக்குள்ளே போகலை. ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா இவன் சொல்கிறான்னா நடக்கும். அவ்வளோ நம்பிக்கை. அவர் இல்லைன்னு சொன்னாரா அப்போ இல்லை, அவர் இருக்குன்னு சொன்னாரா இருக்குது. அவர் அபிஷேகம் பண்ணானா அவர் ராஜாவாவார். இவர் மக்கள் வர்றாங்க. ஏன் நம்ம பார்த்த அந்த மூப்பர்கள், பெத்லகேமில் உள்ள மூப்பர்கள் சாமுவேல் வர்றானோன்னா தத்தளிப்போடு வர்றாங்க. அவனுக்கு வார்த்தைக்கு மேலே அவ்வளோ நம்பிக்கை. இவர் என்ன சொல்கிறாரோ அது அப்படியே என்ன செய்யும், நடக்கும். எழுதிக்கோங்க, மற்றவர்கள் நம்பத்தக்க அளவில் என் வாழ்க்கை இருக்கணும். மற்றவர்கள் நம்பத்தக்க அளவில். அவர் சொல்லிட்டாரா அதை அங்கே தூக்கி தூர போடுங்க, அது எங்கே நடக்கும். அவர் சொல்லிட்டு நாளைக்கே மறந்துடுவார். அதல்ல சாமுவேல். அவர் சொல்கிறது நடக்கும். அவ்வளோ மற்றவர்கள் நம்பணும். நம்ம சபையை நம்பணும். உங்களை என்ன செய்யணும், நம்பணும். பாஸ்டர் வரேன்னு சொன்னார்னா வருவார். இது நடக்கும், நம்பணும். நம்ம இந்த அளவுக்கு கர்த்தர் நம்மை உருவாக்குவாராக, நம்மை மெருகேற்றுவாராக. சத்தமாக ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா, ஆமென். எப்படி ஆரம்பித்த மனுஷன் இன்றைக்கி எந்த லெவலில், அப்பா என்ன லெவல். நான் நினைக்கிறேன் சாமுவேலை போல் ஒரு ஹை லெவலில் மற்ற பைபிளில் வேறு யாரும் இருந்தாங்களான்னு கேட்டால் எனக்கு தெரியலை. பயன்பட்டாங்க கூட எப்படி தெரில. ஆனால் இவர் சாமுவேல்ன்ற ஒரு ஆஃபீஸ், அப்படி அந்த சாமுவேல் காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் கொடுத்து வைத்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் இப்படிப்பட்ட சாமுவேல்கள் எழும்பலை. ஏன்னா இது ஒன் டே ப்ராசஸ் அல்ல, இது பல வருஷம் உருவாக்கப்பட்ட ஒரு கனி தான் இது அங்கே நிற்கிறது. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாக ஹல்லேலூயா, ஆமேன். கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. மற்றவர்கள் நம்பத்தக்க அளவில் நம்மை வைப்பாராக. நம்முடைய வார்த்தைகள் சொல்லுகிறது அப்படியே நடப்பதாக. அநேகர் நம்மை கை சூண்டுகிற அளவில் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் வைப்பாராக. அநேக சாமுவேல்களை நம்ம சபையில் கர்த்தர் எழுப்புவாராக. கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். எப்படி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கண்ணை தரங்க. இந்த சாமுவேலுக்கு லைஃபு எங்களை ரொம்ப யோசிக்க வைக்குது பாஸ்டர்ன்னு சொல்கிறவங்க, ஆமேன். கண்ணை திறக்கணும், திறந்து பார்த்து சாமுவேலோட லைஃப் எங்களை ரொம்ப யோசிக்க வைக்குதுன்னு சொல்கிறவங்க மட்டும் நல்லா கையை அசைச்சு காமிங்க. உண்மை அல்லையிலேயே சொல்லக்கூடாது. சேரில் தான் கை அசைக்கிறாங்க, கீழே உள்ள எல்லாம் நாங்களே. ஓகே, கையை கீழே கிரகிக்க முடியா எஸ் காரியம் செய்வே சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. சொல்லுங்க. கிரகிக்க முடியா காரியம் செய்வே. ஹல்லேலூயா.
எங்கள் லைஃப் சாதாரணமாக இருக்கக்கூடாதப்பா. இருக்காது. இங்கே இருக்கிற அத்தனை பேரும் சாமுவேல்கள். கர்த்தர் சாமுவேல்களை கர்த்தர் எழுப்புவீராக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம் சத்தமாக. ஆண்டவர் அனுமதித்த நாளைக்கும் அவனுடைய ஊழியத்தோட விசேஷங்கள் ஒரு 4 காரியங்களை 4-5 காரியங்கள் சொல்லி இதை முடிப்போம். அந்த டாப்பிக்கை முடிப்போம். அடுத்தும் சில 2 காரியங்கள் கூட தியானிப்போம். கர்த்தர் கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா. நல்ல பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். சாமுவேலோட லைஃப் எங்களை ரொம்ப சிந்திக்க வைக்குதப்பா. ஒரு பெரிய மனுஷன், பெரியவர், அவர் சொல்கிற தப்பாமல் நடக்கும் என்று சொல்லுகிற அளவில் அவருக்கு லெவலே நீர் மாற்றிட்டீங்கப்பா. எங்கள் வாழ்க்கை அப்படி இருக்கட்டும். இன்றைக்கு இந்த ஜெபத்தை வந்தவர்களை ஆசீர்வதியும். ஒரு உன்னதமான ஸ்தானத்தில், உயர்ந்த ஸ்தானத்தில் கர்த்தர் அத்தனை பேரை வைப்பீராக. மனதார ஆசீர்வதிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும். நாளை நடக்கிற அதிகாலை ஜெபம், பகல் கூட்டம், பெரிய மாலை கூட்டங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும். ஆமென். ஹல்லேலூயா.